அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கை என்பது ஒரு பெரிய கடல் போன்றது. இதில் இன்பம், துன்பம், சவால்கள் என அலைகள் மோதிக்கொண்டே இருக்கும். இந்த கடலை எப்படி கடப்பது? கரையை அடைவது எப்படி? வள்ளுவர் 10வது குறளில் ஒரு எளிய வழி சொல்கிறார். இயற்றியவர் தெய்வ புலவர் திருவள்ளுவர். பால் அறத்து பால். அதிகாரம் கடவுள் வாழ்த்து. குறள் எண் 10. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். இதன் பொருள் என்னவென்றால், வாழ்க்கை என்ற இந்த பெரிய கடலை தாண்டி பிறவி பிணியிலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் இறைவனின் திருவடிகள் என்ற படகு நமக்கு தேவை. யார் அந்த இறைவனை அல்லது உயர்ந்த உண்மையை துணையாக கொள்கிறார்களோ அவர்களால் மட்டுமே வாழ்க்கையை வெற்றிகரமாக நீந்தி கடக்க முடியும். ஆனால் அந்த பற்றுக்கோடு இல்லாதவர்கள் இன்ப துன்ப கடலில் சிக்கி தவிப்பார்களே தவிர ஒருபோதும் அமைதி எனும் கரையை அடைய முடியாது. நமது வாழ்க்கை பயணத்தில் இறை சிந்தனையே நமக்கு கரை சேர்க்கும் துடுப்பு. நன்றி.